நாம இந்த வீடியோல ஹையரியோ பார்ட் 30 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்க ஆண்டமா நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம ஹீரோயினும் டியானும் பஸ்ல வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டியானுமே அந்த லின்னுங்கிற பொண்ணை பத்தி கேட்டிருப்பான். ஹீரோயினுமே அந்த பொண்ணை பத்தி சொல்லியிருப்பா. இப்ப பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே நம்ம ஹீரோயின் சரி எனக்கு லேட் ஆயிருச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பா. இப்ப டியானுமே எதையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ஹீரோவோட ஷாப்புக்கு போயிட்டு ஹீரோ கிட்ட நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரே வீட்டுல 2 பொண்ணுங்க கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நீ பெய்ய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா, அவ என்ன நினைப்பா, நீயே இதை பத்தி எல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஏன்னா நான் அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டியான் சொல்றான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஓகே பெய்யோட நண்பரே, உங்களோட அக்கறைக்கு ரொம்பவும் நன்றி, இது உன்னோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். டியானுமே அவ மேல உண்மையான உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவளை நல்ல விதமா நடத்து, அவளோட கைண்ட்னஸை பயன்படுத்தி அவளை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். டியானுமே அப்படியே கோவமா அங்க இருந்து அப்படியே போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே வீட்டுல எது எழுதிக்கிட்டு இருக்கா, அப்படியே ஹெட்செட்டுமே போட்டிருக்கா. இப்ப லினுமே அங்க வந்து பேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோயின் ஹெட்செட் போடுறதுனால அவளுக்கு கேட்கவே இல்லை. இவளும் பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும், நீ ஜப்பான்ல படிக்க போற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே நான் அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறேன். அவன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறான், அவனுக்கும் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தேவைப்படுது, நீ வேணும்னா அங்க ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. சீவே நீ பாத்துக்கிட்டதுனாலதான் நான் இது எல்லாத்தையுமே பண்றேன், நீ திறமைசாலின்னு நான் ரொம்பவுமே நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்க வந்து லின்னு கிட்ட, பேய் ஜப்பானுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்னு நீ கவலைப்பட வேணாம், நான் உங்ககிட்ட வேலையை பத்தி பேசணும், இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறான். ஹீரோயினுமே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லின்னுமே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இப்ப 2 பேருமே மேல போறாங்க. ஹீரோயினும் அப்படியே நைஸா மெதுவா அப்படியே உங்களுக்கு தெரியாம மேல போய் அப்படியே மறைஞ்சு நிக்கிறா. இப்ப அப்படியே கதவு கிட்ட போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே அங்க எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ கதவை திறந்துறா. நம்ம ஹீரோயினுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறா. ஹீரோவும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என்னோட ஷூவை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோமே வெளியே வந்து நீ செருப்பு தான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுமே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, சரி நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோவும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து லின்னு கிட்ட கொடுக்குறான். இவளும் பேய் மறைஞ்சுன்னு நம்மள பாத்துக்கிட்டு இருந்தாளா, அவ உங்ககிட்ட பொய் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அவளுக்கு நீ நல்ல இடம் கொடுத்து வச்சிருக்க, அதான் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோவும் பேய் என் கூட இருக்கா, எங்களை பத்தி நீ பேச வேணாம், உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன சொல்ற, வேலையை பத்தி மட்டும் தான் பேசணுமா, வேற எதை பத்தியும் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி வேற எதையாவது பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். இவளுமே நம்ம எதை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் நீ இப்ப மோசமான மனநிலையில இருக்க, ப்ரொஃபஸரை பத்தி ஏதாவது கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அவர் இப்ப ரொம்பவும் மோசமான கண்டிஷன்ல இருக்காரு, அப்பா இப்ப ரொம்பவுமே மோசமான கண்டிஷன்ல இருக்காரு, அவரால் இப்போதைக்கு வயலின்லாம் செய்ய முடியாது, அவருக்கு இப்ப ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அவர் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தாரு, போன வருஷம் கூட நீ பார்க்க வந்தப்போ அவர் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சாரு, ஆனா அவரால் வெளியே சொல்ல முடியல, வயலின் அவர் அளவுக்கு பெஸ்டா செய்யறதுக்கு யாராலையுமே முடியாது, ஆனா இப்போ எல்லா ஆர்டருமே அடுத்த வருஷத்துக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, எல்லா ஆர்டருமே இப்ப ரொம்பவுமே தாமதம் ஆயிடுச்சு, இப்ப நான் இங்க வந்ததே உன்னோட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான், அவர் இப்ப ரொம்பவும் கோவமா இருப்பாரு, அவளோட மகளான நான் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச உன் கூட இருக்கிறது நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர, உடனே ஹீரோவுமே நீ டயர்டா இருக்க அதனால லீவ் எடுத்துக்கோ, இன்னைக்கு அவ்வளவுதான், நீ இப்போதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ என்ன அவாய்ட் பண்றியா, நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே நான் உங்ககிட்ட ஒண்ணு தெளிவா சொல்லிடுறேன், பெய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவளுமே அவ உங்க கூட கடைசி வரையும் இருப்போன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு அப்ப வாய்ப்பு இல்லையா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஹாப்பினஸ் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப இவளுமே ஆமா நான் வந்து உனக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டேன், 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் உன்னை காதலிக்க தவற விட்டுட்டேன், எனக்கு தெரியும், நான் இப்ப ரொம்ப சலிப்பா இருக்கேன், வயலின் வாசிக்கிறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, நான் உன்னை இழக்கும் போது என்னால உன்னை நினைச்ச வயலின் மட்டும்தான் வாசிக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோவும் போதும் நாளைக்கு நான் உனக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போறா. உடனே ஹீரோவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வயலினை எடுத்து அப்படியே கொடுக்குறான். இவளுமே அந்த வயலினை வாங்கிட்டு அவளுமே இந்த தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நான் இதை உடச்சிருவேன் நீ பயப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பரவாயில்ல நான் உனக்கு புதுசா ஒன்று ரெடி பண்ணி தரேன், ஆனா நீ எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவளுமே அழுதுகிட்டே அப்படி அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஈரனிமே அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப ஷீவைக்கு மெசேஜ் பண்றா, நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா கூட இருக்க போறேன், டூஃபானை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. இப்ப ஹீரோவுமே போன் எடுத்து மெசேஜ் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் போகுது.
போகுது. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ இப்ப வீட்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்பயும் உன்னோட ரூம்ல வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுமே என்னது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் இப்ப நைட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதனால என்னால இப்போதைக்கு வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே நீ இப்ப வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஹீரோயினுமே இல்ல இல்ல நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அப்படியே வெளியே வரா. ஹீரோவுமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க கீழே வா, உன்னோட முகம் எனக்கு தெளிவாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே பக்கத்துல வந்து நிக்கிறா. ஹீரோவும் கீழே குதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினுமே அப்படியே யோசிக்கிறா. சரி ஓகே நான் குதிக்கிறேன், நானும் தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அப்படியே குதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ மேலேயே இவ குதிச்சிடறா. ஹீரோவுமே அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிடறான். இப்ப ஹீரோயினை பார்த்து எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப நாளா பாக்கலேண்டு அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற, நேத்து தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல நான் சொல்லாமலாம் வரலையே, நான் மெசேஜ் பண்ணேன் உனக்கு, எனக்கு தெரியும் நானும் அதை பார்த்தேன், ஆனா அது இப்போதைக்கு போதாது, எதுக்காக இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோட அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க, அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன், அதனாலதான் இமிடியேட்டா இங்க வந்துட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட உடனே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே எனக்கு பொறாமையா, நான் எப்பவுமே பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பனா நீ அதனால ஒண்ணும் கிளம்பி இங்க வரல கரெக்டு தானே? ஆமா நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன், அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ ரொம்பலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் லின்னு வந்து இப்ப வீட்டை விட்டு போயிட்டா, இப்போ அவ ஒரு ஹோட்டல்ல இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ இட்டாலிக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே ஒரு கவிதையை சொல்றான். இவளுமே ஓ அப்படியா ஓகே நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவுமே அப்படி அவளை பிடிச்சி இழுத்து என்ன எதுவுமே சொல்லாம போற, என்ன சொல்லணும், அதாவது லவ் பண்றவங்க இந்த மாதிரி பிரிஞ்சு போனாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படி கிஸ் பண்றதுக்காக முன்னாடி வரான். அப்பன்னு பார்த்து ஒரு நாயுமே குலைக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படி திரும்பி பாக்குறாங்க. ஹீரோவும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கிஸ் மட்டும் கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஏ இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினோட நெத்திலே அப்படி கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போறா. இப்ப மறுபடியும் ஹீரோயினோட கையை பிடிச்சி இவன் இழுக்கிறான். இது நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே அப்படி தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சி பெய் உன்னோட கை வந்து ரொம்பவும் சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அம்மாவுமே இதை பார்த்து அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே யோசிச்சுட்டு அப்படியே கீழே உள்ள ஒரு குப்பையுமே எடுத்துட்டு அப்படியே உங்க முன்னாடி வராங்க. ஏ ஷீவை நீயா, என்ன ஒரு கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்ல ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். என்னோட பொண்ணுமே திரும்ப வந்துட்டா, இப்ப நீயுமே இங்க நிக்கிற, வாட் அ கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். இப்ப ஹீரோவுமே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே விடவே மாட்டான். இதை இவங்களுமே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே அதை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு சீவை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க இப்ப நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டீங்க, உனக்கே தெரியும் என்னோட பொண்ணு ஜப்பானுக்கு போய் படிக்க போலான்னு இருக்கா, அது வந்து ரொம்ப தூரமா இருக்கு, அதனால உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. இவங்களுமே அப்படியே அமைதியா நிக்க ஓகே ஓகே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க இல்லையா, அதனால லவ் தவிர உங்ககிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குறாங்க. ஹீரோயினுமே அம்மா வாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பிடிச்சி இழுத்துட்டு போறா. ஷீவை நான் சொன்னது உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குப்பை அப்படி கீழே இருக்கு, அதையுமே நீ தூக்கி போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போறாங்க. ஹீரோமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குப்பையுமே எடுத்துட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயினுமே அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு அப்படியே உள்ள போறா. இங்க ஹீரோவும் பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்கான். பிசிக்கல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப காலையில நம்ம லீக்கும் மார்ஸுக்கும் மேரேஜ் எல்லாம் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன்ல தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. லீயும் ஹீரோயினும் செம்மையான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே உள்ள வரா. பெய் நான் எப்படி இருக்கேன், என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே நீ அழகா இருக்க, இந்த உலகத்திலேயே உன்னை தவிர வேற யாருமே அழகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஏய் நீ என்ன ஒண்ணு கேலி எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஓகேவா நம்ம போகலாம் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறா. இப்ப ஹீரோயினும் லீயுமே அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பெய் என்னை பத்தி கவலைப்படாத, எனக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர்கிட்ட சில குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, அதோட அவர் வந்து என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு, என்ன மன்னிக்கவும் ஆரம்பிக்கிறாரு, அதனால நேர்மையா நாங்க ரெண்டு பேரும் எங்களோட மனசை பரிமாறிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினுமே ஆனா டேட்டிங் எதுவுமே போகாம இப்படி ஸ்டார்டிங்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்க மேரேஜுக்கு முன்னாடியே நாங்க நல்லா பழகி பேசிக்கிட்டு இருந்தோம், அவரும் மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதனால நானுமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னோட திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அம்மா நீ சீவையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் வீட்டை விட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா இங்கதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. என்ன சொல்ற, ஆமா அவனை டெய்லியும் வீட்டுல பார்த்து பார்த்து ரொம்பவுமே களைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. லீயும் பெய் என்கிட்ட பொய் சொல்லாத, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே லீ நான் வீட்டுல இருந்தப்போ எனக்கு ரொம்பவுமே பொறாமையா இருந்துச்சு, நான் ஷீவையை நம்புறேன், அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஷீவை எப்பவுமே லின்னை விட்டு தூரமா தான் இருப்பாரு, ஆனா ஒவ்வொரு முறையுமே அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லீயுமே இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோயின் கிட்ட பெய் உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட
கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உன்னோட ஹாப்பினஸ் தான் ரொம்பவுமே முக்கியம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெளியே போறாங்க. இப்ப லீயும் மார்ஸும் அப்படியே வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மேடையில நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே கையெல்லாம் கோத்துக்கிட்டு அப்படியே மேடைக்கு வராங்க. இதே இடத்துல தான் நம்ம யூமே வந்திருக்கான். அவனுமே அப்படியே சேர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கல்யாணம் பண்றதுக்கான உறுதிமொழி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மார்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீயுமே எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா. இதை யூமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுமே மோதிரத்தை எடுத்து நீட்டுறா. இப்ப 2 பேருமே மோதிரத்தையுமே மாத்திக்கிறாங்க. இப்ப மார்ஸ் வந்து லீயோட நெத்தில கிஸ் பண்றான். இதை யூமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மைக்ல நம்ம லீ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, என்னோட பூங்கொத்தை என்னோட ஃப்ரெண்டான பெய்க்கு தான் நான் கொடுக்க போறேன், நீ ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொடுக்குறா. இப்ப மார்ஸுமே லீயை தூக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். இதை யூமே பார்க்க முடியாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே இதை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதுக்கே இப்படி அழுகுறியே, நம்ம கல்யாணத்துக்குலாம் நீ எப்படி அழுக போறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே அதை கேட்டு திரும்பவுமே அப்படி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. இப்போ நைட்டு லீயும் மார்ஸும் அப்படியே டான்ஸ்ல ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நின்று ஹீரோ கிட்ட வந்து சீவை நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ நம்ம ஹீரோயினுமே அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா இவ தூரத்துல இருந்து பாக்குறா. இந்த பக்கம் நம்ம யூமே அப்படியே தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ யூ கிட்ட போயிட்டு நான் உங்க கூட டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ இவங்க 2 பேருமே டான்ஸுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் அப்படி ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோமே நின்னுக்கிட்ட இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவளும் ஷீவே இங்க பாரு, இதுதான் நம்மளோட கடைசி டான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் மிஸ்டர் யூ நீங்க சூடா பார்பிக்யூ சாப்பிட ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ ஆறுதல் சொல்றது எனக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்ற. நாம இந்த வீடியோல ஐ ஹியர் யூ பார்ட் 31 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம லீயும் மார்ஸுக்கும் மேரேஜ் ஆயிருந்திருக்கும். நம்ம யூமே தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதனால ஹீரோயின் யூ கிட்ட போயிட்டு நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பா. யூமே நீ எனக்கு ஆறுதல் சொல்றது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவும் லின்னுமே அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே பாத்துக்கிட்டு இருக்கா. இது யூமே கவனிக்கிறான். பேய் இப்ப நான் தான் உனக்கு ஆறுதல் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா. சில்லி பொண்ணு மாதிரி நடந்துக்காத, நான் சொல்றதை கேளு, வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஹாட் வாட்டர்ல நல்லா குளி, வெளியே நிறைய பசங்க இருந்தாலும் உன்னை விட சிறந்த பொண்ணு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அதை கேட்டு அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நின்னு ஹீரோ கிட்ட லவ் பண்றவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியும், என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, உன்னோட முகத்துல பெய்யர் டோ தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு சொல்றா. இப்ப ஹீரோயினுமே யூ நம்ம டான்ஸை மாத்தி ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே மெதுவா அப்படியே பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லீயும் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்ப லீ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து யூவை கூட்டிட்டு போயிடுறா. இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யூ அப்படியே தள்ளி விட்டுறா. இப்ப மார்ஸும் லீயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இதை பாக்குறாங்க. இப்ப மார்ஸுமே இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே மெதுவா அங்க இருந்து போயிடுறான். லீயுமே இவங்கிட்ட நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறா. இங்க லின்னு ஷீவி கிட்ட நீ திரும்ப யோசிச்சு பாரு, எங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்பை நீ எடுத்துக்கிறத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. எங்க அப்பா வந்து உன்னை உயர்வா நினைக்கிறாரு, நீ இதை எடுத்துக்கிட்டேன்னா இட்டாலியில பிசினஸ் நல்லா இருக்கும், என்ன காரணமா வச்சு நீ இதை ரிஜெக்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆல்ரைட் நான் நாளைக்கு காலைல இட்டாலிக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் மார்ஸும் அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோமே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இல்ல நான் டிரைவரை பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப லீவும் யூவும் அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யூவும் லீ கிட்ட அவன் உன்னை மிரட்டினானா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல அவர் என்னை கொடுமைப்படுத்த மாட்டாரு, நான் அதை சமாளிச்சுக்கிறேன், ஒருவேளை நான் வேணா அவரை கொடுமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. யூவும் அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும் நீ எப்பவும் எல்லாத்தையுமே பார்த்துப்போன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நீ ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயோட கையில அப்படியே கிஸ் பண்றான். நீயும் ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இங்க நம்ம ஹீரோவுமே அப்படியே பயங்கர போதில் அப்படியே சேர்ல படுத்திருக்கான். ஹீரோயினுமே அங்க வந்து அவனை பாக்குறா. எனக்கு தலை வலிக்குதா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே நீ ஏன் இவ்வளவு குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே தலையை அமுக்கி விடுறா. ஆமா யூ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் இங்க இல்ல, அவன் வந்து சோகத்துல நிறைய குடிச்சிட்டான், அதனால அவனை கூட்டு போறதுக்காக ஒரு ஆளை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயினுமே யோசிச்சுட்டு ஓகே நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நீ என்ன சொன்ன, நான் யூ கிட்ட கேட்கவா, நீ என் கூட டான்ஸ் ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே டென்ஷன் ஆகி அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு என்ன பிளேம் பண்றியா, இது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது யூ பண்ண தப்பு தான், அவன் தான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டான், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்படி இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவா
அப்படியே படுக்க போறா. நீ இப்ப குழந்தை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்காக போறா. உடனே ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சி நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சட்டையை கழட்டிட்டு படுத்தா நல்லா இருக்கும் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே பெட்ல இழுத்து போட்டு அப்படியே ஹீரோயின் மேல அப்படி படுக்கிறான். சீவை பைத்தியம் மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்ல ஹீரோமே அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் டப்பிங் ஸ்டுடியோல இருக்கா. ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. ஹீரோயினுமே அதை பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப டைரக்டருமே அங்க வந்து, உங்களுக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியும் நான் நினைக்கிறேன், நம்மளோட அடுத்த பிளான் வந்து சைனீஸ் டப்பிங் செய்யறது. இந்த அனிமேஷன் வந்து ஜப்பான்ல ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம சைனாவிலுமே இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இதுல வாய்ஸ் யார் யார் கொடுக்கணும்ன்றத நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒவ்வொருத்தருக்குமே என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து மெயின் ரோலை இவர் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து இவர் சப்போர்ட்டிங் ரோலை கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு செம ஆச்சரியம், நம்ம மெயின் ரோல் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம ஹாப்பியா இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே ஹீரோக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நான் அனிமேஷன்ல மெயின் ரோலுக்கு வாய்ஸ் கொடுக்க போறேன் தெரியுமா, நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீ இதை கொண்டாட விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, கண்டிப்பா நான் கொண்டாட விரும்புறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. இப்ப ஹீரோவுமே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு புக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே அவளோட கையை பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே சொல்லியிருப்பான் அவனோட கை வந்து ரொம்பவுமே சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை இவளுமே நினைச்சு பாக்குறா. ஹீரோ வந்து இவகிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கொடுக்குற மாதிரி இவளுமே அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். ஹீரோயினுமே வெளியே வந்துடுறா. இது என்னோட புது ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலுக்குமே வந்துடுறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமா நான் மெயின் ரோல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப கேக்கையுமே கொண்டு வந்து இவங்க வைக்கிறாங்க. ஹீரோயினுமே அந்த கேக்கை வெட்டி அவளையும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதை ஹீரோவுமே பாக்குறான். பொறுமையா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னோட உதட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே அதை அப்படியே தொடச்சு விடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். இங்க உண்மையாவே விண்கற்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இன்னைக்கு கொஞ்சம் நில வெளிச்சம் கம்மியா இருக்கு, அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுமே ஒரு மோதிரத்தை எடுத்து ஹீரோயினோட கையில போட்டு விடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே நீ கொடுத்த நெக்லஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பன்னு பார்த்து வானத்துல வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த வெடி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட ஷாப்ல வேலை பாக்குறவங்க தான் போட்டு இருந்திருப்பாங்க. இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படியே ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கிடுறா. இப்ப காலையில நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மாவுமே அங்க வந்து, இந்த இதை கிச்சன்ல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோனோட கையில இருக்கிற அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இவங்களுமே சீவையோட பேரண்ட்ஸ் எப்போ வருவாங்க, அவங்க கிட்ட கண்டிப்பா உன்னோட கல்யாணத்தை பத்தி நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஹீரோயினுமே அதுக்குள்ள சீக்கிரமா எது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது சீக்கிரமா பண்றமா, நீ அவர்கிட்ட இருந்து மோதிரம்லாம் வாங்கி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினுமே பதட்டமா இருக்கா. எனக்கு பதட்டமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீயும் பதட்டமா இருக்க, அவங்கள சந்திக்கிறதுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா நீ இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றான். இப்ப எப்படி இவங்க ரெண்டு பேருமே அப்படி உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ரெண்டு பேருமே உட்கார சொல்றாங்க. இவங்களுமே அந்த பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயினுமே அங்கிள் ஆன்ட்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவோட அம்மாவும் பரவாயில்லமா இது நல்லா தான் இருக்கு, எங்களுக்குமே கேக்குன்னு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அங்கிள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பேய் எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப டின்னர் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட, அடுத்த வருஷம் உன்னோட பிறந்த நாளுக்கு நான் உனக்கு மோதிரம் வாங்கி தரேன், அதோட பேரு வந்து என்னோட வாழ்க்கையில நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட பேரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இங்கதான் இதை பத்தி எல்லாம் பேசிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இது என்னோட வீடு, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களை திரும்பவுமே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து நாங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே இவங்களும், மகனே அப்பா அந்த அர்த்தத்துல சொல்லலடா அப்படின்னு சொல்ல, அவர் திரும்ப வந்ததுல இருந்து அவர் என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு, அவருக்கு நான் மகனா இருக்குன்னு அவர் நினைக்கல போல அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னோட மருமக பெய் வந்தா மட்டும் போதும், அவனை அடுத்த முறைலாம் வர வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடமையே பெய்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறது தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோவுமே அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்களுமே இந்த மோதிரம் வந்து மேரேஜுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து சரி ஓகே நான் உனக்கு வேற மோதிரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே செமையா குடிச்சிட்டா போல. இப்ப செம்ம போதையில அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சிடறா. இப்ப ஹீரோட அம்மாவும் சரி அவளை நல்லா பாத்துக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கிளம்பி அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில ஹீரோயினுமே லேப்டாப்ல அவளுக்கு கிடைச்ச அந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இவளுமே செம ஹாப்பி ஆயிடுறா. இப்ப ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங் போக போறாங்க. இப்ப ஹீரோவுமே கிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே அனுப்பி வைக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஷாப்பிங் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுமே ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் காமிச்சு இது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவங்களுமே அதை பார்த்துட்டு இது வயசான ஆள் போறதுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க கேக்குறாங்க. ஆமா உங்களோட ஸ்கின் கலருக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இவங்களுமே அதை போட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கும் அது கரெக்டா இருக்கு. இப்ப ஹீரோயினை உட்கார வச்சு ஹீரோயின் கிட்ட நான் நகை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த தோட பார்த்தேன். இது உனக்கு கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே ஆன்ட்டி இது ரொம்பவுமே விலைமதிப்பற்றது, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது ஷீவையோட அப்பா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்த தோடு. அதை இப்ப நான் உனக்கு தரேன். இது நம்ம தலைமுறையா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறா. ஆன்ட்டி நான் ஷீவை கிட்ட கேட்டேன், நீங்க அப்போல இருந்து நீங்க வயலினிஸ்டா இருக்கீங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து இசைனா ரொம்பவுமே பிடிக்கும். அதனாலதான் நான் வயலின் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பவே நான் படிப்படியா முன்னேறணும்னு நினைச்சேன். அப்பதான் நான் ஷீவியோட அப்பாவை பார்த்தேன். அவரை நான் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அப்போல இருந்து நான் என்னோட ட்ரீம் படிப்படியா கைவிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பா வந்து இப்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனா அவர் இளமையா இருக்கும்போது சீரியஸா இருந்தாரு. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. நான் வேர்ல்டு டூர்ல இருக்கும்போது அவர் ஒரே நைட்ல வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுவாரு. அவரு கடுமையா உழைக்கிறத பார்த்து நானுமே என்னோட வேலையை படிப்படியா குறைச்சுக்கிட்டேன். சரி பை, நீயும் என்னோட பையனுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். சரி வா நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படி சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஜப்பானுக்கு போறதுக்காக லேப்டாப்ல எதையோ பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே ஜப்பான் போக போறான் போல. நீங்க எந்த ஹோட்டல்ல தங்க விரும்புறீங்க, எந்த மாதிரி ஹோட்டல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஷாப்புக்கு போயிட்டு அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே நான் ஒண்ணு சொல்லணும். நான் கொஞ்ச நாள் ஜப்பானுக்கு போறதா இருக்கேன். 2 வருஷத்துக்கு இங்க ஒர்க் கரெக்டா போகணும். நான் இனிமே எந்த ஒரு ஆர்டருமே எடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. பாஸ் உங்களோட ஸ்டைல் இது இல்லையே, ஜப்பானுக்கு போறதா இருந்தா எந்த ஆர்டருமே எடுக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின்மே டப்பிங் ஸ்டுடியோல இருந்து வரா. இப்ப ஹீரோவை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நீ சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோவுமே சரி நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோவுமே சமைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப லென்னுமே கால் பண்றா. டேய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நான் இப்போ அமெரிக்கால இருக்கேன், எனக்கு இன்னைக்கு நைட் வந்து ஒரு நிகழ்ச்சியுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினுமே ஆமா இங்க நைட்டுனா அங்க உங்களுக்கு பகலா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நான் உங்ககிட்ட சீவையை பத்தி பேசணும். சீவையை பத்தியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா எனக்கு கரெக்டா தெரியல. சீவை உங்ககிட்ட இதை பத்தி சொன்னானு எனக்கு தெரியல, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. எங்களோட ஷாப்ல வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதனால சீவையே இந்த ஷாப்பை எடுத்து நடத்த சொல்லி இருந்தேன். எங்க அப்பாவுமே அவனை ரொம்பவுமே நம்புறாரு. அதனால போன தடவை நான் வந்தப்ப சீவை கிட்ட இதை பத்தி பேசினேன். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் இப்போ வரைக்குமே அவன் சொன்னதை செய்யவே இல்லை. எங்க அப்பாவோட வயலின் பிராண்ட் வந்து இட்டாலியில ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது. அவர் இங்க 2 ஸ்டுடியோ வச்சு நடத்தினாரு. இப்ப சீவை மட்டும் இங்க வந்தானா இங்க நிறைய பல சாதனைகளை அவன் செய்ய முடியும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினுமே இப்ப நான் என்ன செய்யணும், சீவையை ஒத்துக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு சொல்றா. கொஞ்ச நாளா அவன் என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே யோசிக்க ஆரம்பிச்சு. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோயின் வந்து பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம லின்னு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஷீவை இட்டாலிக்கு வந்து எங்க அப்பாவோட ஒர்க் ஷாப்பை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் எல்லாம் கேட்டு இருந்திருப்பா. இப்ப ஹீரோயினும் அவ சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப காலையில நம்ம ஹீரோட ஷாப்புக்கு லின்னும் மார்ஸுமே வந்திருக்காங்க. பெய் நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே லீயை கூட்டிட்டு அப்படியே தனியா வந்துடுறா. இப்ப லீ கிட்ட கையுமே நீட்டுறா. லீயுமே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லீயுமே சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையையுமே எடுத்து கொடுக்குறா. இப்ப ஹீரோயினுமே நீ அவரோட பேரண்ட்ஸை பார்த்திருக்க போல, அவங்களோட பேரண்ட்ஸ்ல எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அப்புறம் இட்டாலியில டாப்லெஸ்லாம் இருக்காமே அதை பாத்தியா, அப்புறம் இட்டாலியில சாக்லேட்லாம் ரொம்ப நல்லா இருக்குமாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஒரு நிமிஷம் ஒரே நேரத்துல இவ்வளவு கேள்வி கேட்டேன்னா நான் எதுக்கு தான் பதில் சொல்றது அப்படின்னு லீ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே இப்ப உன்னை பாரு, நீ இப்ப நல்லா சிரிக்கிற, நீ என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்டியோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இப்ப மட்டும் நான் உன்னை பார்க்க வராம இருந்திருந்தா கண்டிப்பா நான் உன்னை மறந்துருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே எனக்கு முன்னாடியே தெரியும், நீ மார்ஸ் சந்திச்சதுல இருந்தே நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், எனக்கு முன்னாடியே தெரியும், நீ இட்டாலிக்கு போய் ஏதோ செட்டில் ஆகிற ஐடியால இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா இது வந்து மார்ஸோட பேரண்ட்ஸோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்ல, அப்பனா நான் உன்னை பாக்குறதுக்கு இட்டாலிக்கு தான் வரணுமா, இல்ல நான் அவ்வளவு சீக்கிரமாலாம் அங்க போக மாட்டேன், என்னோட ஒர்க் எல்லாம் பாதியிலே நிக்குது, அதில் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோயினுமே லீ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நான் ஜப்பானுக்கு போய் படிக்கிறதுக்காக இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். செம குட் நியூஸ் பா, இதுக்காக தான் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்ல, ஹீரோயினுமே ரொம்ப சோகமா இருக்கா. என்ன ஆச்சு, ஏதாவது பணம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்க, இல்ல பண பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, இது ஷீவையை பத்தினதா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஸ்டூடியோக்குள்ள வரும்போதே நான் உன்னோட கையில உள்ள அந்த மோதிரத்தை பார்த்துட்டேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. கரெக்ட் தான், அவர் ரொம்ப நல்லவர் தான், எனக்கு அவருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் லவ், அவர் எப்பவுமே என்ன ரொம்ப அனுசரிச்சு நடந்துக்கிறாரு, எனக்காக அவர் இட்டாலிக்கு போறதை விட்டுட்டு என் கூட ஜப்பானுக்கு போறதுக்காக
போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் தன்னோட கனவை வந்து கைவிட போறாருன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. நீ அவர்கிட்ட போய் பேசு, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ தைரியம் சொல்றா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட காதுல ஹெட்செட் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு இப்போ ஒரு பாட்டையுமே பிளே பண்ணி விடுறான். ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ஆமா இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பாட்டோட பேர் வந்து ஹை எரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ற. ஹை எரியுவா, இது ரொம்பவுமே நல்ல சாங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டார்டிங்ல சந்திச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுமே ஷீவை நான் உங்ககிட்ட பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் உன்னை சந்திச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்த. இந்த நாள் கூட எனக்கு ஸ்பெஷலான நாள் தான். ஆனா நான் தனியா இருக்கும்போது இது எல்லாமே கனவு மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் நீ முட்டாள்தனமா இருக்காத, நீ நம்புறியோ இல்லையோ இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ஷீவை உனக்கு எங்க அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருக்கும்போது எங்க அம்மா வந்து எங்க அப்பாவால நிறைய கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க என்னை வளர்க்கறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அதனால அவங்க சொல்றபடிதான் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதனால அவங்க நினைச்ச மாதிரியே நான் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல சேர்ந்தேன். அப்புறமா மேஜர் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன்லயுமே நான் பாஸ் ஆனேன். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நான் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தேன். அப்புறமா அவங்க சொல்ற பையன் கூட எல்லாம் நான் பேசி பழக ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, நான் இந்த உலகத்துல நான் என்னையவே இழக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்ல நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன். கிண்டர் கார்டன்ல இருந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்புறமா ஜப்பான் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன். அப்புறமா டப்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால டப்பிங் பண்ண ஆரம்பிச்சேன். நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் எல்லா இடத்துலயுமே வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் ஜப்பானுக்கு போய் டப்பிங்க படிக்க முடியும். என்ன நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை நிறைய பேர் கேலியுமே பண்ணியிருக்காங்க. எங்க அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கல. இப்ப நானே சொல்லிக்கிறேன், பேயர்டுவோ நீ பெஸ்ட் வாய்ஸ் ஆக்டிஸ்டா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவளே சொல்லிக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு. கடந்த 22 வருஷமா என்னோட முயற்சிகள் மூலமா எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சுக்கிட்டே இருக்க போறேன். நான் நினைச்ச வாழ்க்கையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கும்போது தான் நான் எதிர்பாராத விதமா நான் ஒன்ன சந்திச்சேன். இது பிளெஸிங்கா இல்லாட்டி எனக்கு வைக்கிற டெஸ்டான்னு எனக்கு தெரியல. நானும் ஒன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஹாப்பியா தான் இருந்தேன். ஆனா இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய டேஸ் நெருங்க எனக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கு. நான் என்னோட கனவை நினைவாக்கி நான் செய்ய வேண்டியதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ எனக்கு வேணாம், நான் என்னோட கனவை நினைவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். லின்னு ஒரு தடவை சொன்னா, நம்ம எல்லாருமே சேம் வேர்ல்ட சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. அப்ப என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் அவ இதை எல்லாத்தையுமே சொல்றான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நான் உண்மையாவே ஒரே உலகத்தை சேர்ந்தவ இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம அன்றாட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாமளும் ஆர்வத்தோட மட்டும்தான் வாழ முடியும். என்னோட கடினமான கனவை என்னால கைவிட முடியாது. அதனால நீ எனக்கு வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மோதிரத்தையுமே கழட்டி கொடுக்குறா. ஹீரோவும் எனக்கு தெரியும் மோதிரத்தை நீ வச்சிருந்தா முட்டாள்தனமா ஏதாவது செய்வன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாத, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா லின்னு வந்து பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணிருப்பா இல்லையா? அப்ப அவ சொல்லியிருப்பா ஷீவி வந்து அவரோட ஸ்டூடியோவை ஜப்பானுக்கு மாத்த போறாரு. என்ன சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்றா. ஹீரோயினுமே அதை நினைச்சு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பெட்ல படுத்து அழுதுகிட்டு இருந்திருப்பா. இப்ப அதையுமே நினைச்சு பாக்குறா. ஹீரோ ஜப்பானுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோயினுக்குமே ஒரு கால் வருது. ஹீரோயினுமே அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்ப அந்த பக்கத்துல இருந்து ஒரு லேடியுமே பேசுறாங்க. ஷீவி வந்து எங்க ஆர்டர் எதையுமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்பவுமே பெரிய ஆர்டர், இதை அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஜப்பானுக்கு போக போறாரா? நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் உங்களுக்காக தான் அவர் ஸ்டூடியோவை விட்டுட்டு அங்க இருந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே காலை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் ஊருக்கு போறதுக்காக அப்படியே பேக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ஷீவி ஒன்ன நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போக வருவாள் அப்படின்னு சொல்ல, ஆமா நாங்க 2 பேரும் தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்க 2 பேரும் பிளேன்ல போறீங்கன்னா அப்புறம் அவரோட காரை யாரு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் அம்மா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, அவரோட ஃப்ரெண்டு வந்து காரை எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்றாங்க. இப்ப காலையில ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இப்ப இவங்களுமே ஹீரோ கிட்ட ஷீவை நீ இவ கூட போறேன்றதுக்காக தான் நான் ரொம்பவும் கவலைப்படாம இருக்கேன், இவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஹீரோமே கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பெய்ய நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இவங்க 2 பேருமே கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே பெய் எப்ப வேணாலும் எனக்கு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா உன்னை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப இவங்க 2 பேருமே அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஏர்போர்ட்டுக்குமே வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே லைன்லயுமே நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து லின்னு சொன்னதை ஹீரோயின் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுமே முடிவு பண்ணிட்டு இப்ப ஹீரோ கிட்ட ஷீவை எனக்கு ஒரு தேங்காய் பால் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோமே சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போறான். இப்ப திரும்ப வந்து பாக்கும்போது ஹீரோயின் அங்க காணோம். இவனுமே ஹீரோயினுக்கு போன் பண்ணி எல்லாம் பாக்குறான்.
பாக்குறான். ஆனா ஹீரோயின் போனை எடுக்கவே இல்ல. இப்ப ஹீரோயின் எங்க போனான்னு தெரியாம இவனுமே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடுறான். இப்ப பீச்ல ஹீரோயின் சொன்னதை இவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மைக்லயுமே ஹீரோட பேரை சொல்லி ஜப்பானுக்கு போகக்கூடிய பிளேன் வந்து இப்ப கிளம்ப போகுது, நீங்க எங்க இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவுமே யோசிச்சுக்கிட்டே இப்ப போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கேயே அப்படியே உட்காந்துடுறான். இப்ப பிளைட்டுமே கிளம்பி போயிருது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து லின்னுக்கு வாக்கு கொடுத்திருப்பான். அதே மாதிரி இவனுமே லின்னுக்காக ஹெல்ப்லாம் பண்ணி இருந்திருப்பான். இப்ப லின்னுமே ஒரு வேலை விஷயமா சைனாக்கு வந்திருக்கா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து இவ பேசிக்கிட்டு இருக்கா. ஷீவே ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த முறை வந்து நான் என்னோட கான்செப்டை முடிக்கிறதுக்காக சைனாக்கு வந்திருக்கேன். உன்னோட ஸ்டூடியோவை நீ சரி பார்த்துக்கோ. நான் இன்னும் 2 வாரத்துல நான் வேணாமுக்கு போக போறேன். அதுவும் எங்க அப்பா கூட போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோ கொடுத்த அந்த வயலின் எடுத்துட்டு இந்த வயலின் நான் உனக்கே திருப்பி தரணும்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே நல்ல வயலின் தான், ஆனா இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே அவ சொன்னதை கேட்டு அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் ஜப்பான்ல ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஒருத்தர் ஆர்டர் பண்ண ஃபுட்டையுமே அவர்கிட்ட கொண்டு போய் இவ கொடுக்குறா. இப்போ இன்னொரு கஸ்டமருமே உள்ள வராங்க. உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே உட்கார வைக்கிறா. இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல இருக்கிற அவனுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட போனை எடுத்து அதை போட்டோவுமே எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு ஹீரோயினுமே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோயின் கிட்ட அவன் வந்து ஹலோ, நான் வந்து ஒரு வயலினிஸ்டா இருக்கேன். இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பப்ல என்னோட நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு நீங்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்வைட் பண்றான். இல்ல சாரி, எனக்கு சனிக்கிழமை வந்து கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். ஹீரோயினுமே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. இப்போ இவனுமே பேயடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். ஹீரோயினுமே திரும்பி பாக்குறா. நீங்க ஜப்பான்ல தனியா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக வரான். உடனே ஹீரோயினுமே இல்ல எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அவர் வயலினிஸ்டா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அவர் வந்து வயலின் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பனா அவர் உங்க கூட ஜப்பானுக்கு வரலையா, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். நாங்க லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவர் என் கூட வர வேணான்னு நான் நினைச்சேன். அதுவும் என்னோட கனவுக்காகவும் அவரோட கனவுக்காக தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே பின்னாடி இருந்து நீ தான் என்னோட கனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோயினுமே அப்படியே மெதுவா திரும்பி பாக்குறா. பார்த்தா பின்னாடி வந்து நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்ககிட்ட இருந்து எப்பவுமே பிரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதோட இந்த டிராமாவுமே முடியுது. நாளையில இருந்து நம்ம ஒரு புது டிராமாவை ஸ்டார்ட் பண்ண போறோம். டைம் அப் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இன்னொரு சேனலுமே இருக்கு. அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இனிமே அந்த சேனலுமே ரெகுலரா வீடியோஸ்மே வரும். அந்த சேனலுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.